Hi guys, welcome back to my channel. I am BG Godson. எல்லாத்துக்கும் இருந்த ஒரு பெரிய டவுட்டை நான் தீர்க்கலான்னு வந்திருக்கேன். என்ன டவுட்னு யோசிக்கிறீங்களா? எனக்கும் அதே டவுட். இப்படி இருந்தேனா இப்படி மாறினது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்து. ஸோ எப்படி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்காண்டி ஒரு ரிசல்ட்ஸ்க்காண்டி தான் நான் வந்திருக்கேன். அது எப்படியாவது நான் உங்களுக்கு காணிக்கணும்னு. ஸோ உங்களுக்காண்டி தான் நான் மறுபடியும் இதே மாதிரி வெயிட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ என்னுடைய கரண்ட் வெயிட் இதுதான். இதுல இருந்து நான் ரெடியூஸ் பண்ணக்கூடிய வெயிட்டை உங்களுக்கு டே பை டேயா உங்களுக்கு அப்டேட் பண்ணலான் இருக்கிறேன். ஸோ அதுக்காண்டி தான் இந்த ஃப்ரீ எபிசோடு ஒரு 100 days சேலஞ்ச் மாதிரி போடலான் இருக்கேன். 100 எபிசோட் போடலான் இருக்கிறேன். ஸோ நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசை இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னைக்கு இன்ட்ரோ மட்டும் இல்லை, நம்ம இன்னைக்கு ஒர்க் அவுட்டையும் பார்க்க தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன 6 மந்தாக ஸோ நல்லா ஃபுட் எடுத்தேன். 75 வெயிட்டுக்கு வந்துட்டேன் ஒரு அடியாக. ஃபஸ்ட்டு நான் 110 கேஜி 125 கேஜியில் இருந்தேன். 125 இருந்து 75 கேஜி காம்படிஷன் இறங்கும்ல 75 கேஜிக்கு கொண்டு வந்தேன். ஸோ மறுபடியும் இப்போ நான் 110 இன்னைக்கு மார்னிங் நான் வெயிட்டு பார்க்க முடியல 110 கேஜி இருந்து. ஸோ இதை நான் மறுபடியும் எவ்வளோ தூரம் கொண்டு போகிறேன்னு பார்க்குறதுக்கு தான் இந்த ஃப்ரீ எபிசோட். ஸோ இந்த எபிசோடில் நான் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் இந்த ஃபிட்னஸ் ஜேர்னியில் எவ்வளவோ அடி வாங்கியிருக்கேன். அடி வாங்கினது மட்டும் இல்லை, நிறைய கஷ்டங்கள், நிறைய துன்பங்கள் எல்லாமே அனுபவிச்சிருக்கேன். ஸோ அது எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியலை. பார்ப்போம். நம்ம போக போக ஒவ்வொரு எபிசோடாக நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஃபாலோ பண்ணலாம். எல்லா இதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன். டெய்லியும் மார்னிங் எந்திரிச்ச உடனே ஒரு டம்ளரில் எப்போவுமே தேனு, கொஞ்சோண்டு எலுமிச்சப்பழம் ப்ளஸ் சப்ஜா சீடு இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணி குடிப்பேன். ஸோ அது என்னோட ஹேபிட். அதே மாதிரி நான் டெய்லியும் குடிப்பேன். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூப் வே ப்ரோட்டீனு ஐசோலேட் நல்ல டயட் இருக்கும் போச்சில் கட்டிங் பண்ண போச்சில் கண்டிப்பாக ஐசோலேட் எடுப்பேன். நார்மல் டைமில் வே ப்ரோட்டீன் எடுப்பேன். இப்போ நான் கரண்டாக ஐசோலேட் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ மார்னிங் ஜிம்முக்கு போன உடனே என்னோட ஒர்க் அவுட் ஒரு 10 மினிட்ஸ் வாக்கிங் முடித்த உடனே அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் சைக்கிளிங். ஏன் இப்படி வார்ம் அப் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வார்ம் அப் பண்ணும் போச்சில் தான் பேசிக்காக எல்லாத்துக்குமே கொஞ்சம் சோர்னஸ் போகும். ஃபஸ்ட்டு ஒரு த்ரெட்மில் இல்லாமல் சும்மா நேரடியாக போய் ஒர்க் அவுட் பண்ணுறதோ கார்டியோ பண்ணதோ எனக்கு அது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இல்லை. ஒரு 10 மினிட்ஸ் அப்படி மெதுவாக நடந்தோன்னா என்ன தான் டயர்ட் இருந்தாலும் அந்த இது கொஞ்சம் மாறும். அது மட்டும் இல்லை, நம்ம சைக்கிளிங் பண்ண முச்சுலையும் அதே மாதிரி தான். ஏதோ உட்காந்துட்டு இருந்து பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் கண்டிப்பாக அந்த 10 மினிட்ஸில் சொட்டிங் கண்டிப்பாக வந்துடும். 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கு பிறகு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ஒரு சின்ன கார்டியோ. எல்லாத்துலேயும் ஒரு 3 செட்டு வச்சு போடுவேன். நான் இப்போ பண்ணுற ஒர்க் அவுட்டு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். செம ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஒர்க் அவுட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துலேயும் ஒரு 4 செட் வச்சு போடுங்க. மேக்ஸிமம் ஈஸியாக தான் இருக்கும். ஒரு 25 to 30 ரெப்ஸ் போட்டு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் அந்த 10 மினிட்ஸில் உங்களுக்கு ரிசல்ட்டு கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் வீட்டில் இருந்தும் ட்ரை பண்ணலாம், எங்கே இருந்தும் ட்ரை பண்ணலாம். கார்டியோ மட்டும் பண்ணி நம்ம ஃபேட் லாஸ் பண்ணால் கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஸோ வெயிட் ட்ரைனிங் பண்ணால் தான் அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட் இருக்கும். நீங்கள் இந்த கார்டியோ முடிச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் வெயிட் ட்ரைனிங்கும் பண்ணணும். இதை கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கைஸ். நான் வீட்டில் போய் ஒரு ஃபுட் எடுத்துக்கிட்டு தான் நெக்ஸ்ட் அடுத்த ஒர்க் அவுட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்னைக்கு லெக் டே, ஸ்டார்டிங்கே லெக் டேயில் போட்டு கொள்றேன்னு நினைக்காங்க. எனக்கு பிடிச்ச டே லெக் டே. ஸோ லெக்ல இருந்து ஆரம்பிக்கலான்னு சொல்லி இன்னைக்கு லெக்ல ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு வார்ம் அப் பண்ணணும். அப்படி நமக்கு எல்லா ஒர்க் அவுட்லேயும் ரொம்ப முக்கியமானது வார்ம் அப் தான். ஃபஸ்ட்டு நம்ம வார்ம் அப் கண்டிப்பாக பண்ணணும். வார்ம் அப் பண்ணால் தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியல கரெக்டாக அந்த மசிலில் பிடிக்கும். இல்லைனா நமக்கு வேறு மசிலில் பிடிக்கிறதுனால பிடிக்காமல் இருக்கிறதுக்காண்டி ஸோ நம்ம அந்த வார்ம் அப் பண்ணுறோம். ஸோ மஸ்ட்டு நம்ம வார்ம் அப் பண்ணணும். லெக்கு என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணுறோமோ எல்லா வார்ம் அப் பண்ணுறோமோ பண்ணலையோ அது நெக்ஸ்ட்டு. நம்ம என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணுறோமோ அந்த ஒர்க் அவுட்டுக்கு ஏற்ற வார்ம் அப் கண்டிப்பாக கொடுக்கணும். கொடுத்துக்கிட்டு நம்ம அந்த மசிலை ஃபீல் பண்ணி விளையாடினா தான் அது நமக்கு ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். உங்களுக்கு வார்ம் அப்பில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் வார்ம் அப்புக்குள்ளே வீடியோ கீழே கொடுக்குறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லெக்குக்குள்ளே வார்ம் அப் மட்டும் நம்ம இன்றைக்கி பண்ணுறோம்.
லெக்குக்கு ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்குவாடு அது வார்ம் அப்பில் போட்டுருங்க. ஒரு 10 கவுண்ட்ஸாவது நீங்கள் போட்டுருங்க. ஏன்னா ஸ்குவாட் போடணும் கண்டிப்பாக. சும்மா எடுத்த உடனே போய் வார்ம் அப் வேண்டான்னு சொல்லி போடாதீங்க. ஸோ கண்டிப்பாக 10 கவுண்ட்ஸாவது போட்டுட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். 4 வேரியேஷன் ஒர்க் அவுட் போட்டோம். 4 வேரியேஷன் ஒர்க் அவுட்டும் ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்ச ஒர்க் அவுட் தான். ஸோ ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறோன்னா அதை நம்ம மசில் ஃபீல் பண்ணி போடணும். அப்போ தான் உங்களுக்கு அது ரொம்ப ஃபீல் ஆகும். ஸோ 4 ஒர்க் அவுட் நாங்கள் பண்ணோம். ஃபஸ்ட் ஒர்க் அவுட்டாக ஸ்குவாட் பண்ணோம். ஸ்குவாடில் ஒரு 4 செட் போட்டோம். 12 ரெப்ஸ் வச்சு போட்டோம். ஸோ உங்களுக்கு வெயிட் எவ்வளோ புஷ் பண்ண முடியுமோ அவ்வளோ புஷ் பண்ணுங்க. 10 கிலோ தான் நான் போடுவேன், 20 கவுண்ட் 30 கவுண்ட் போடுவேன்னு போடாதீங்க. 12 ரெப்ஸ் வச்சு உங்களுக்கு எவ்வளோ வெயிட் புஷ் பண்ண முடியுமோ அவ்வளோத்துக்கு புஷ் பண்ணுங்க. ஒவ்வொரு ஒர்க் அவுட்லேயும் அதே மாதிரி தான் 12 ரெப்ஸ் வச்சு எத்தனை 4 செட்டு 12 ரெப்ஸ் வச்சு போடுங்க. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப பூஸ்ட் பண்ணதுக்கு, லெக் ஒர்க் அவுட்னாலே கொஞ்சம் உடம்பு பூஸ்ட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் லெக் ப்ரெஸ் போட்டோம். லெக் ப்ரெஸ்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒர்க் அவுட்டு. நான் மேலே ஆட்கள்லாம் வச்சு போடுவேன், ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதே மாதிரி ஒர்க் அவுட்டை ஃபீல் பண்ணி போடுங்க, என்ஜாய் பண்ணி போடுங்க. சேம் 4 செட்டு 12 ரெப்ஸ் வச்சு போடுங்க. இந்த ஒர்க் அவுட் பண்ணும் போச்சுல பின்னாடி ஒரு பெஞ்சை போட்டு விடுங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேர் சேர் அது இதுன்னு போடுவீங்க. பெஞ்சுன்னா அது பாட்டுக்கு இருக்கும். கரெக்டாக போடுங்க. சேம் 4 செட்டு 12 ரெப்ஸ் வச்சு போடுங்க. வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. அப்புறம் உங்கள் கால் உங்களுக்கே தெரியாமல் தரையில் நிற்காமல் வானத்தில் பறக்கும் கைஸ். ஒவ்வொரு ஒர்க் அவுட் பண்ணும் போச்சுலையும் அந்த மசிலை ஃபீல் பண்ணி போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் அதே மாதிரி தான். சம்டைம்ஸ் சில பேர்த்துக்கு டயர்டாக இருக்கும். டயர்டாக இருந்துச்சுன்னா விட்டுருங்க. நான் எனக்கு டயர்டாக இருந்துச்சுன்னா சில டைம் பிசிடபிள்யூ எடுப்பேன். இடையில அந்த டைம் இந்த மாதிரி ஒர்க் அவுட் கஷ்டமாக இருக்க டைமில் இடையில ஒரு ஸ்கூப் பிசிடபிள்யூ போட்டு மிக்ஸ் பண்ணி குடிப்பேன். ஸோ எனக்கு அது ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்த மாதிரி இருக்கும். ஒர்க் அவுட்டுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெக்கவரியும் சடனாக ஆகும். ஸோ அதனால நான் பிசிடபிள்யூ கன்சியூம் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட்டும் அதே மாதிரி தான். 3 செட் போட்டால் போதும். 12 ரெப்ஸ் ஆர் 15 ரெப்ஸ் போடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை கவுண்ட் கம்மி பண்ணி போட்டுடலாம். 15, 12, 10 அந்த மாதிரி போட்டுவிடுங்க. வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. சிங்கிள் லெக்கில் பண்ணுங்கள், அது உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். 2 லெக்லனாலும் பண்ணலாம், அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிங்கிள் லெக்னாலும் ஓகே. நான் சிங்கிள் லெக்கில் போட்டேன். இன்னைக்குள்ள செக்ஷனுக்கு நான் சிங்கிள் லெக்கில் போட்டேன். எனக்கு ரொம்ப கால் பிரிகிறது மாதிரி இருக்கும். உங்களுக்கு நீங்கள் போட முச்சில் உங்களுக்கே அந்த எஃபெக்டிவ் தெரியும். ஸோ நான் அதே மாதிரி போட்டேன். இதுவும் அதே மாதிரி மசிலை ஃபீல் பண்ணி போடுங்க. நான் எல்லா செட்டுக்கும் சொல்கிறது ஒன்று தான். உங்கள் மசிலை நீங்கள் ஃபீல் பண்ணி போட தான் அதுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் போகலாம். ஆம்ஸ்ட்ரிங்க்கு போடலாம். ஆம்ஸ்ட்ரிங்க்கு நான் இன்னைக்கு எடுத்துக்கிட்ட ஒர்க் அவுட்டு. ஸோ இதுவும் சேம் இதே மாதிரி தான். 3 செட்ஸ் போடுங்க. 15, 12, 10 ரெப்ஸு ஆட் பண்ணிவிடுங்க. இதுவும் உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ஒர்க் அவுட்டு. இந்த ஒர்க் அவுட்டும் நான் டெய்லியும் போடக்கூடியது தான். என் ஒர்க் அவுட்டில் நான் இது டெய்லியும் ஆட் பண்ணிக்கிடுவேன். நீங்களும் உங்களுக்கு போட்டு பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்களும் இந்த ஒர்க் அவுட்டை ஆட் பண்ணிவிடுங்க. ஆம்ஸ்ட்ரிங்க்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ திடீர்னு எடுக்க மூச்சில் அடிக்கடி ஆட்கள் குறுக்க வரும். அதையும் மீறி நம்ம எடுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு க்ளூட்டுக்கு. மேக்ஸிமம் நிறைய பேர் க்ளூட்டுக்கு போடவே மாட்டோம். கண்டிப்பாக போடணும் க்ளூட்டுக்கு. ஏன்னா பேக் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம வெயிட் லிஃப்ட் பண்ண முச்சலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேம் இதுவும் 3 செட் போடுங்க. வெயிட்டு எவ்வளோ நாளும் இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 12 ரெப்ஸ் 3 செட் 12 ரெப்ஸ் வச்சு போடுங்க. உங்களுக்கே தெரியும் ஹிப் ரெஸ்ட் போட்டால் எப்படி இருக்கும்னு. ஸோ ஹிப்பு ப்ளஸ் க்ளூட்டுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அங்கேங்கேமா பிடிச்சி வச்சுக்கிடும் பேக்கு. ஸோ ஒர்க் அவுட் முடித்த உடனே கண்டிப்பாக ஸ்ட்ரெச்சஸ் இம்பார்ட்டன்ட். கம்பல்சரியாக நீங்கள் பண்ணியே ஆகணும். ஸ்ட்ரெச்சஸ் பண்ணாதான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டே ஒர்க் அவுட் பண்ண போச்சுல அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா லெக் ஒர்க் அவுட் பண்ண போச்சுல கண்டிப்பாக உங்களுக்கு பேக்கு பிடிக்கும். லோயர் பேக்கில் கண்டிப்பாக பெயின் இருக்கும். இல்லாமல் இருக்கவே செய்யாது. நீங்கள் ஸ்ட்ரெச்சஸ் பண்ண போச்சுல தான் அது உங்களுக்கு ரிலீஃப் ஆகி நெக்ஸ்ட் டே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண போச்சுல அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வார்ம் அப் பண்ணுங்கள், ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் முடிஞ்ச உடனே ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிக்கிட்டு ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கேனாலும் போங்க. அப்படியே நான் சில ஃபன்னெல்லாம் பண்ணினேன். அதுவும் ரொம்ப ஜாலியாக தான் இருந்துச்சு.
இந்த ஃப்ரீ எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன். ஸோ எல்லா எபிசோடையும் பாருங்கள், என் டிரான்ஸ்ஃபர்மேஷனை மறக்காமல் பாருங்கள். எனக்கு இந்த ஒர்க் அவுட்லாம் முடிஞ்ச உடனே ஸோ இன்னையோடி நான் லெக் ஒர்க் அவுட் முடிச்சிட்டேன். இதோட இன்னைக்கு லெக் ஒர்க் அவுட் முடிஞ்சு நான் ஒரு வே ப்ரோட்டீன் குடிச்சுக்கிட்டு அப்படியே சல்லுன்னு கிளம்பிடுறது தான். ஸோ இதே மாதிரி என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னியை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கிடுங்க. அது மட்டும் இல்லை கைஸ், நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு பெரிய 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 மோட்டிவேஷனாக இருக்கும். பெரிய மோட்டிவேஷன் மட்டும் இல்லை, என்ன நெக்ஸ்ட் லெவல் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு 100 கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடு வர தண்டியை வெயிட் பண்ணுங்கள். என் கூட சேர்ந்து நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணுங்கள். இன்னையிலேருந்து நீங்களும் நோட் பண்ணிக்கிடுங்க, என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணுறோம், என்னென்ன ஃபுட் எடுக்கிறோம்னு சொல்லி நோட் பண்ணிவிடுங்க கைஸ். ஓகே கைஸ், பாய், see you, thank you.